எந்திரன் வந்து ரஜினி சார் கூட போயிட்டேன் இந்த வர சவுண்டா வர அத்தை வரேன் அலையாம குழு ஊதினுக்கிறோம் அப்படின்னு டைலாக் போவோம். 30 டிகிரி வால்யூம் கம்மி பண்ணேன் 30 டிகிரி வால்யூம் கம்மி பண்ணேம்மா ஏய் பட்ட அப்படின்னு அதெல்லாம் ரஜினி சார்லாம் வர லெவலு. ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் வாழ்த்துனேன். ஏன் இதுக்கு முன்னாடி இந்த பரவாயில்லை இல்லை நான் வாய்ப்பில் தானே போயிட்டு இருக்கேன் நல்லா வந்துடும் சூப்பராக வந்துடும் நீ பாருங்க வந்துடும் அப்படி சொல்கிறா தட்டி பயங்கரமா அந்த ஒரு எனர்ஜி சார் அவர் தட்டி செம்ம தட்டி அப்படி ஒரு அரவணைச்சு அவர் ஒரு தட்டு மாறல ஒரு தட்டி சூப்பராக வந்துடும் சூப்பர் அப்படின்னு ஒரு தட்டுனா பாருங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் வந்து ஆட்சி அப்படி கொஞ்சம் வரும் அந்த மாதிரி. முதல் தடவை வந்து நான் வந்து கமல் சார் கையால் தான் வந்து முதல்ல நடிக்கணும். எனக்கு தனியாக கேரியர் வச்சு சாப்பாடு கொடுத்தது எல்லாமே கமல் சார் தான். எனக்கு சீனான் தான் போடுவார் தீனான் போட முடியாது சீனா நல்லா போட நீ அப்படின்வாரு. நான் வந்து தாப்பால் அப்படி போடுவார் போட்டு அந்த கைதி எடுக்கணும் அந்த தாப்பால் எப்படி போடுவேன் நான் சாதாரணமாக அப்படி போட்டு திரும்ப போகிறேன். ஒருத்த மேலே கோபமாக வந்து நீ தாப்பாலில் வந்து ரொம்ப அழுத்தமான கோபத்தில் வந்து தாப்பால் போட்டால் எப்படி போடுவேன் அதுக்கு போட்டுருக்கேன். அதுவே நீ வந்து அவசரத்தில் போடும்போது எப்படி போடுவேன் அது ஒரு 2-3 விதமாக அது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி காட்டினாரு. நான் அங்கே தான் பார்த்தேன் ஆக்டிங்னா வேறடா. அப்போ அதை தேடி ஓட ஆரம்பிச்சு. அங்கே இருந்தால் கமல் சார் தான் என்னோட ஃபர்ஸ்ட் டீச்சர் வந்து கமல் சார் தான். கார் கதவு பார்த்துட்டே இருப்பாரு விஜய் சார். விஜய் சார் பேச கண்ணு சின்னதாக இருக்கும் அவர் ரியாக்ஷன் ஃபேஸில் இருக்காது கண்ணில் தான் இருக்கும் சர்ன்னு அது விரியும் அப்படி விரியும் போது நினச்சி நான் அப்படியே மாட்டிக்கணும் போது வந்து நேராக வந்து செட்டில் வந்து என்னை கட்டி பிடிச்சேன். நான் செம்மையாக பண்ணேன்னா நான் வரேன் சூப்பர் நல்லா இருந்ததுன்னா வெற்றிமாறன் நான் சொல்லணுமே அதெல்லாம் வேற லெவலில் வெற்றிமாறன் இல்லை. இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலையில் வெயிட் பண்ணுவார் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் டீசல் வெட்டியில் அவரை புரிஞ்சுட்டு வர்றது கூட லேட் ஆகிடும். அதனால ரொம்ப பயப்படுவேன். அதை அமீரண்ணா பார்த்தோன்னா நான் பயமாடுவேன் ஏன்னா 2 லெஜெண்டுங்க. மாயக்கூத்து படம் பார்க்கும்போது என்னன்னா உங்க கேரக்டர் வந்து ஒரு 49 பேரை ஒருத்தன் மட்டுங்கிறான் 50வது போடணும் அதுக்கு முன்னாடி தான் இந்த சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த ஜோசிய கேரக்டர் கேட்க. மாயக்கூத்து உண்மையாகவே சூப்பர் படம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் ஒரு சும்மா ஜாலியாக பண்ண படம் தான் அது பண்ணலாண்ணா அப்படின்னு ரொம்ப சின்ன பட்ஜெட்டு ஜாலியாக பண்ண படம். அது இப்படி சூப்பராக வரும் நாங்கள் அப்படின்னு எதிர்பார்க்கல அப்படின்லாம் கிடையாது. ஸ்கிரிப்ட் கேட்கும்போது நான் எதிர்பார்த்த ஸ்கிரிப்ட் தான் சூப்பராக வரும் இது வேற லெவல் பண்ணுவோம் போல அப்படின்னு. திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நபரை வந்து நான் நேர்காணல் பண்ணுறதுக்காக அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே தேடி வந்தேன். ஒரு பிரபலமான திரைப்படத்தில் நமது தீனா. வணக்கம். வணக்கம் தலைவா. சரி, நீங்கள் வந்து இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெயின்டு ஆக்டரு நல்ல நடிப்பு கற்றுக்கிட்டு வந்துருக்கிறீங்க. ஆனால் இப்போ வந்து சரி ஸ்டண்ட்டு ஒரு வில்லன் கதாபாத்திரம் இதெல்லாம் பண்ணுறோம் எல்லாம் சரி வேறு ஏதாவது ஒரு கதாபாத்திரம் நான் வந்து ஒரு எமோஷனல் கேரக்டர் பண்ணணும் ஆசைதான் இல்லை ஒரு எமோஷனல் கேரக்டர் பண்ணணும் நான் ஒரு காமெடி ஒரு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி ஒரு கேரக்டர் பண்ணணும் ஒரு வெவ்வேறு கேரக்டர்லாம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல. அதில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று பார்த்து இந்த கேரக்டர் நான் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா எனக்கு கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மாதிரி தான் எல்லா படத்துலையும் இருக்குது பண்ணணும்னு. அது ரொம்ப நாளாக பார்த்து பழக்கப்பட்டிருக்காங்களா. இப்போ ஒருத்தர் பொதுவாகவே ஒரு படத்தில் ஒருத்தர் ரிஸ்க் எடுக்க பண்ணாங்க. இந்த ஆர்டிஸ்ட்டை போட்டால் இன்னைக்கு மார்க்கெட் இருக்குது இது வேல்யூ இருக்குது இது போட்டால் இது இவ்வளோ வரும் இது ஓகே இது படம் ஓடிடும் வெளியே போயிடும். இப்போ நம்ம அதை பண்ணாதா இல்லை நம்மளை கூப்பிட்டு அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு நேரம் வரும் யாருன்னா எங்கன்னா ஃப்ளூக்கில் எங்கன்னா ஒரு கிளிக் ஆகும் எதுவும் நான் கூப்பிட்டு அப்படின்னுவாங்க. அந்த கேரக்டர் அதுவும் பண்ணுறாப்புல. இப்போ நமக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணி ஜாலியாக ஓடிடுது. இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த காமெடியும் பண்ணுறது வில்லனும் பண்ணுறேன் இது சீரியஸ். சரி இப்போ பொன்னமலை சார் வந்து பயங்கரமாக ஃபைட்லாம் பண்ணார். எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்தில் வந்து முதல் ஆக்சுவலாக இல்லை பொன்னமலை சார் வந்து முதல் சீனில் ஃபஸ்ட்டு ஃபைட்டில் அவர் தான் வருவார். அதுக்கப்புறம் பார்த்தா 2வது ஒரு ஃபைட்லேயும் அவர் தான் வருவார் வேற கெட்டப்பில். அது நான் பார்த்துட்டேன் எனக்கு தெரியும். ஆக்சுவலாக என்னன்னா அவ்வளோ ஃபைட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்து நடிக்கிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும்போது அவருக்குன்னு ஒரு கேரக்டரு அவருக்குன்னு ஒரு டைலாக் டெலிவரி அதெல்லாம் கொடுத்து பண்ணாங்க. அவர் கொஞ்சம் அந்த இந்த படத்துலலாம் முகவரியில் நாட்டாமல் முகவரியிலலாம் பண்ணும்போது முதல்ல வாங்கணும் அப்புறம் தோண்டணும் அப்புறம் கட்டணும் அப்படின்னு. ஸோ அது வந்து அது சொல்கிறப்ப அது வந்து அண்ணன் ஒரு டிஃப்ரெண்ட்டான அது இருக்கும். சரி நல்லா நடிக்கிறாரு அவர் சும்மா வெறும் ஃபைட்டுக்கு மட்டுமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து இப்போ ரீசெண்டாக நான் வந்து மாயக்கூத்து படம் பார்த்தேன். இந்த மாயக்கூத்து படம் பார்க்கும்போது என்னென்னா அதில் உங்கள் கேரக்டர் வந்து ஒரு 49 பேரை
ஒருத்தன் மட்டும் இருக்கிறான் 50வது போடணும் அதுக்கு முன்னாடி தான் அந்த சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த ஜோசியக்காரன்ட்ட கேட்க அதை கேட்குற சாட்டர்டே அவனை பார்க்கறது திரும்ப. ஆனால் என்னன்னா யோசிப்பேன் நான், இவர் நடிப்பார் போல, சிரிச்சா நல்லா தான் இருப்பாரு, ஆனால் சிரிக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் அந்த ஜோசியக்காரனை பார்க்கும்போது கூட இல்லை எனக்கு கிண்டலாம் எடுத்துக்கூடாதுல்ல, அதனால அந்த கேரக்டர்ல நான் நிற்கிறேன். நீங்க பார்த்து சிரிச்சா அவனை சிரிக்காம பதில் சொன்னான். என்னடா இவன் வந்து 49வது கொலை 50வது கொலைக்கு வந்து நம்மகிட்ட வந்து உட்காந்துறான். நம்ம ஒரு சாதாரண பகடி உருட்டுருவேன், நம்மகிட்ட வந்து உட்காந்துறானா அவன் சிரிச்சிட்டானா அது சிரிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் முறைச்சேன். அவனை பயக்காட்டியில அந்த வேலையை வாங்கிட்டோம். அந்த படம் எப்படி இருந்தது ஒர்க் பண்றதுக்கு? அது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கிரிப்ட். அது வித்தியாசமான ஸ்கிரிப்ட். மாயக்கூத்து உண்மையாவே சூப்பர் படம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் ஒரு சும்மா ஜாலியாக பண்ண படம் தான் அது. பண்ணலாண்ணா அப்படின்னு ரொம்ப சின்ன பட்ஜெட்டு ஜாலியாக பண்ண படம். அது இப்படி சூப்பராக வரும் நாங்கள் அப்படின்னு எதிர்பார்க்கல அப்படின்லாம் கிடையாது. ஸ்கிரிப்ட் கேட்கும்போது நான் எதிர்பார்த்த ஸ்கிரிப்ட் தான், சூப்பராக வரும், இது வேறு லெவல் பண்ணுவோம் போல அப்படின்னு. டேரக்டராக ஐடியாலஜி செம்ம ஐடியா ஒர்க் பண்ணது. படமே சூப்பர் படம். நான் இப்போ தான் பார்த்தேன், எனக்கு டேட் இல்லை. இப்போது கொஞ்சம் நல்லா ஷூட்டிங் கிட்டிங் போயிருந்தனால அந்த படத்தை வந்து நான் வெளியே ப்ரொமோஷன்ஸ்லாம் போனேன். இப்போதைக்கு நாளையிலேருந்து தான் போகணும் அது பார்த்து. ஆனால் உண்மையாகவே சூப்பர் படம், நல்ல ஸ்க்ரீன் பிளே. இங்கே என்ன கேட்டு சண்டை போட்டுருக்காங்களோ அது அவ்வளோ அழகாக அந்த கதையில் சொல்லியிருப்பார். இல்லை எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு இது என்னன்னா, உன் பேர் என்ன காளி, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாறி அப்படின்னு சொல்லி ஓரா சொல்லும்போது, உன் பேர் என்ன சந்திரசேகர், கண்டிப்பாக இவன் தான் சார் போலீஸாக இருப்பான். அது வந்து ஆக்சுவலாக ரொம்ப சர்க்காஸ்டிக்காக ஹேண்டில் பண்ண ஒரு விஷயம். ஏன் இந்த பேரில் இருக்கவன் போலீஸாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி இவன்லாம் வந்து பெரிய ஆளாக வரமாட்டானா, இவன் அந்த மாதிரி இருக்க மாட்டான்னு சொல்லி கடைசியாக அந்த காளிங்கிறவன் தான் போலீஸ் அப்படின்னு சொல்லி அந்த கதைக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பார். பட் அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த கதையில் நீங்கள் நடித்தது. அதெல்லாம் இருக்கட்டும், நாங்கள் 50 ஒருத்தவனை போட வந்தேன், நானே சரண்டர் ஆகிடுறேன், ஆனால் அவனை போட்டு சரண்டர் ஆகிறேன். அது நல்ல மேட்ரு, செமையாக இருந்தது. நல்ல கதை சார். அது உண்மையாகவே நல்லா வரவே இருக்கணும், நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அந்த கதையை. இல்லை அந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த படம் வந்து ஒரு நோன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது மற்றவங்க எல்லாருமே புதுமுகங்களாக இருந்தாங்க. அந்த கதையாசிரியரோட மனைவியாக நடித்தவங்க சீரியல் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆட்டோ டிரைவருடைய பிளம்பரோட ஒய்ஃப் வந்து அவங்க நிறைய தொகுப்பாளினியாக இருந்திருக்கிறாங்க. நீங்கள் டெல்லி கணேஷ், இதுக்கு மேலே அதில் வந்து நோன் ஆர்டிஸ்ட்னு இல்லை. அப்போது அந்த ஒரு கதைக்கு ஒரு நோன் ஆர்டிஸ்ட்னு வச்ச மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு ரொம்ப அழகாக அதை நவுத்தி இருக்கிறாங்க. சூப்பர். அதில் எனக்கு என்னன்னா, எனக்கு அது உங்கள்கிட்ட இயற்கையாகவே வர்றது. அது இந்த ஃபோன் வரும், ஃபோன் வந்துட்டு சந்தேகப்பட்டு அந்த திரும்புகிற ஷாட் ஒன்று இருக்கும். இந்த காரில் 5 பேர் போட்டு திரும்புகிற ஒரு ஷாட். அதை பார்க்கும்போது நான் நினைச்சேன், இந்த ஆள் பார்த்தாலே பிரம்மா இருப்பா அப்படின்னா. அதாவது என்னென்னா, இறங்கடா வண்டி விட்டு எல்லாத்தையும் சுட்டுறாங்க. அது ஒரு ப்ளஸ் இல்லை அது. ஆனால் உங்களுக்கு இல்லை அப்படி இல்லை சார். நம்ம நீங்கள் சிரிச்சா மட்டும்தாங்க வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் நார்மலாக இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், இவர் கண்டிப்பாக நீங்கள் நம்மளை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு மாதிரி இருக்குது சார். பயங்கர டப்பி சார், சண்டைலாம் போட மாட்டேன். என்ன சண்டை போட மாட்டேங்க, உங்களெல்லாம் பார்த்தோம் ஆர்ம்ஸ் பைசப்ஸ் பார்த்தே பயந்தவங்க எல்லாம் இருக்காங்க. சினிமாக்கு சார் அதெல்லாம் ஒன்று. உண்மையாகவே நிஜத்தில் நான் ரொம்ப நல்ல பையன். திமிரு படத்தில் தானே, திமிரு இல்லை இன்னொன்று திமிரு படத்தில் நான் நடிக்கல. திமிரு படத்தில் நடிச்சது வந்து ஐஎம் விஜயன். ஓகே. அவரு ஆனால் உங்களை மாதிரி என்ன மாதிரி பேர், நானும் சூப்பர் மாஸ்டர் ஐஎம் விஜயன் 3 பேரும் சேர்ந்தா கொம்பன் படம் பண்ணோம். நம்பியா பண்ணோம். அப்பா வந்து சூப்பர் மாஸ்டர், பையனுக்கு நாங்கள் 2 பேர் பண்ணோம். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் அப்படியே பண்ணிட்டு வந்தோம். அது திமிர் பிடிச்சிட்டு வந்து விஜய் ஆண்டனி சார் தான் கூப்பிட்டு முதல் தடவை எனக்கு வந்து நான் ஃபுல் ரோல் வில்லனாக பண்ணுறதுக்கான முழு வாய்ப்பு கொடுத்தது விஜய் ஆண்டனி சார் தான். சரி, இவ்வளோ ஜாலியாக சிரிக்கிறீங்களா? ஏதாவது சீரியஸான சீன் நடிக்கும் போது பயங்கரமாக அப்படி பேசிட்டு சிரிச்சிருக்கீங்களா சார்? தாங்க முடியாமல் நான் யாரும் எதிர்ப்பு சிரிச்சோம். அது மாதிரி ஏதாவது ஒரு ஹீரோ வந்து உங்கள்கிட்ட பேசும்போது அவரு சிரிச்சு, அதாவது இப்போ உங்களை பற்றி எனக்கு தெரியுது, பயங்கர காமெடியாக பேசுகிறாருப்பா, செம்ம ஜாலியான டைப் அப்படின்னு. இப்போ அது மாதிரி கூட நடிக்கிற ஹீரோஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும். நீ நல்லா பக்கத்தில் போய் கோவமாக பேசும்போது ஒரு சிரிச்சிருக்கிறாரா? இல்லை, நான் அந்த மாதிரி எனக்கு அனுபவங்கள் ரொம்ப கம்மி. என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு நான் போகும்போதே வந்து இப்போ நான் விஜய் சார் கூட பண்ணேன். குறிப்பா தான் கேட்கணும்னு நினைச்சேன். அந்த கார் கதவு ஒரு துண்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு விஜய் சார். டைலாக் இதுதானா அப்படின்றது அவருக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. அட்லி நாங்கள் சும்மா சாதாரண பேசுவோம். அட்லி சார் கிட்ட சொல்லும் போது டைலாக்லாம் ஆகணும்னா இந்த வாரி துண்டு போயிடுவோம், அது இதுன்னு சும்மா ஜாலியாக அவங்க எழுதுனது தான். இதெல்லாம் எழுதுனா அவர் அட்லி சார் தான் செய்கிறாங்க. ஓகே, அவர் எழுதி கொடுத்தாரு. நான் வாங்கி படிக்கும் போது எனக்கு டவுட் ஆகுது, இவ்வளோ கிட்ட போய் கார்களில் உட்காந்து நம்ம எப்படி இதை பேச போகிறோம். கீழே குனிஞ்சு, அதை ஷிஃப்ட்டில் இருப்பார் அவர், கீழே குனிஞ்சு உட்காந்து மெத்தட் எல்லாத்தையும் பார்த்துன்னு நம்ம இவர்கிட்ட நம்ம பெருசாக பரிட்சயமும் கிடையாது. ஜில்லா நான் பண்ணியிருக்கிறேன். ஜில்லாவில் சின்ன வயசு கேரக்டர் விஜய் சார் தான் பண்ணி பேசிகிட்டே இருக்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது எப்படி போய் பேசுறதுன்றது ஒரு பயம் இருக்குல்ல, அந்த அச்சம் இருந்துட்டு இருந்தது. அவர் சின்ன வயசு ஜில்லா படத்தில் வந்து விஜய் சார் படத்தில் பண்ணிடுறேன். மோகன்லால் சாரோட ஃபைட்டு விஜய் சாரோட பண்ணல. விஜய் சார் படம் பண்ணி அங்கேயே ஏமாந்து வந்துட்டேன். சரி, இந்த படம் தெரியல பண்ணுறோன்னு அட்லி கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுப்பா போல. இதை
அப்படி செய்யும்போது சார் வந்து சொல்லும் போது நான் இப்போ பேசுகிறேன் டைலாக்னா யார்கிட்ட விஜய் சார் கிட்டேன்னு எனக்கு பயம், அவர்கிட்ட நம்ம பழகினதே கிடையாது, அவர் நம்ம இது பண்ணதே கிடையாது. அப்போ பேசும்போது விஜய் சார் வந்து ஒரு காரில் உட்காந்துருந்தாரு. என்ன அது வந்து உட்காந்து அந்த டைலாக்ல பேசுவாங்க. என்ன ஏய் என்னடா ஃப்ரெண்டு ஃபீல் ஆகிட்ட என்ன ஸ்கின்னில் பிச்சை எடுக்கிற பசங்க ஸ்கூல் கட்டினேன், எத்தனை ஸ்கூல் கட்டினேன் தெரியுமா? இன்னொரு வாட்டி ஒன்று இந்த பக்கம் பார்த்தேன், அடிச்சு கை காலை வச்சு பார்த்துட்டு பிரிச்சு எடுக்க விட்ருவேன் புரியுதா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பாருண்ணா என்ன பார்க்குறேன், நான் வாரி துண்டு போயிட போகிறேன் இப்போ அப்படின்னு அதை சொல்லும் போது தலைவா அதை நான் சொல்லும் போது எப்படி இருந்தது தெரியுமாளுங்க, இந்த மனுஷன் பேச பேச அவன் விஜய் சார் பேச பேச கண்ணு சின்னதாக இருக்கும், அவர் ரியாக்ஷன் ஃபேஸில் இருக்காது, கண்ணில் தான் இருக்கும், அப்படி சர்ன்னு அப்படி விரியும். அப்படி விரியும் போது நினச்சி நான் மாட்டிக்கணும் போது நம்ம எதாவது இறக்கி கலாய்ப்பாக போட்டு இருந்துச்சு. அப்படியே பார்க்குறாரு, அப்படியே கண்ணு அப்படியே விரியுது எனக்கு. ஐயோ என்னடா அது கண்ணு உட்காந்து பார்த்து என்னங்கிறாரு, அப்படி கண்ணு அப்படி விரிஞ்சு ஷார்ட்டு முடிஞ்சுது. ஷார்ட்டு முடிஞ்சுன்னு எனக்கு நம்ம அவனை இன்றைக்கி ஏதோ உழப்புறான், ஊருக்கு முன்னாடி ஓடி போய் அட்லி போகிறது நின்று எதனா கேட்டதா. அப்புறம் என்ன கேட்டது, நான் இல்லைண்ணா அது உட்காந்து அப்புறம் வந்து நான் இல்லைண்ணா அந்த சாதா அப்படின்ட்டு கை கட்டி விட்டு இந்த கப்புன்னுட்டேன். வந்து நேராக வந்து செட்டில் வந்து என்னை கட்டி பிடிச்சேன். நான் செம்மையாக பண்ணேண்ணா, நான் மிரண்டேன், சூப்பர்ண்ணா, நல்லா இருந்ததுண்ணா. அந்த சீனில் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். இந்த பக்கம் விஜய் சார், அந்த பக்கம் ராதிகா மேடம். ஆமாம் நான் யோசிச்சேன், ஐயோ அவங்க சும்மாவே கலாய்ப்பாங்களே. ஆமாம் அவங்க அப்படியே அப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்க ஏதாவது சொன்னாங்களா? ஆனால் அதை விட எனக்கு அல்டிமேட் சீன் வந்து அந்த 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 டியூப் தேய்ச்சின்னு உட்காந்து பேசினு அந்த இது பண்ணிருப்பேன். அந்த சைக்கிள் டியூப் கட்டில் உட்காந்து தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சின்னு இருப்பான். போயிட்டு ஆர்டிஸ்ட் எங்கப்பா அதை உட்காந்துக்கிறப்ப யோ சைக்கிள் டியூப் பஞ்சர் போடுற மாதிரி உட்காந்துக்கிறான். நான் அங்கே போய் அதை உட்காந்து பஞ்சர் ஓட்டுறது ஊதி வீதி ஓட்டின்னு வந்து அதை போட்டு அப்படியே பார்த்துன்னே அப்படியே பேசினான், ஆடினே அப்படி தேய்ச்சினேன். என்ன அவையே ஜூவியா அப்படின்னு அந்த டைலாக்லாம் உண்மையாகவே ரொம்ப சூப்பர். அந்த அமேசிங்கான வந்து அது அவ்வளோ இந்த மாதிரி நான் எல்லாருக்கிட்ட பாலையா சார் டைலாக் பேசும்போது பின்னாடி இந்த 2 பேர் வந்து சிரிச்சிருவாங்க. நம்ம எங்கே சிரிச்சிட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியான பவர். பாலையா கூட தெலுங்குல போய் பண்ணிட்டு வந்தேன். என்ன சொன்னார் பாலையா? தங்கமான மனுஷன், நல்லா ஜாலியாக பேசுவார். தங்கம் இல்லை தங்கம். ஏய் என் ஊரு புள்ள மெட்ராஸ்காரன். அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் இடம்ல ரொம்ப தங்கம், ரொம்ப தங்கம், ரொம்ப அந்த கோபம் தானே. இந்த கோபம்லாம் ஒன்றுமே கிடையாது. சில ஆக்சுவலாக ஆனால் இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்டோட நடிக்கும் போது இல்லை ரெஜிஸ்டர் வந்து பயங்கரமாகிடும்ல. ஒரு ஷாட் வந்தாலும் இப்போ தெரியல வந்து அந்த ஒரு ஷாட் விஜய் சார் இப்போ பாலையா சாரோட நடிக்கலாம் தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்கும். ஏன்னா பாலையாவை எதிர்த்து யாராவது க்ளோஸில் வந்து ஒருத்தர் டைலாக் பேசுறது இல்லை. அப்போ அது வந்து ஒரு பெரிய ரெஜிஸ்டர் ஆகும். அது மாதிரி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது மாதிரி வெளியில் போனோன்னா நீ தானே அது அந்த படத்தில் அப்படின்னு சொன்னது என்ன படம்? நிறைய படம். நான் முதல்ல வந்து எந்திரன் வந்து ரஜினி சார் கூட போனேன். இந்த பாரா சவுண்டை குறை அத்தை குறைன்னு ஆலியாம குழு ஊற்றினுக்கிறோம் அப்படின்னு டைலாக் போவோம். ஆனால் 30 டிகிரி வால்யூம் கம்மி பண்ணேன். 30 டிகிரி வால்யூம் கம்மி பண்ணேம்மா ஏய் பட்ட அப்படின்னு அதெல்லாம் ரஜினி சார்லாம் அது வந்து ஆக்சுவலாக என்னன்னா சொல்லணும், உண்மையிலேயே அந்த படத்துலேயே வந்து தி பெஸ்ட் சீன் வந்து அந்த சீனு. காரணம் என்ன அப்படின்னா தலைவரை பார்த்து சாமி வரலன்னா வேற என்ன இருக்குன்னுவாங்க. அப்படி வச்சுட்டு எல்லாம் ஆயிரத்தி வச்சோடனே சர்றது இன்னொன்னே தியேட்டர் சாங். அது ஆக்சுவலாக வந்து நான் ரஜினியோட டெகாட் ஃபேன். நான் சொன்னேன் தலைவா கடவுளாவே வந்துட்டே தலைவான்னுவாங்கல்ல, அது செமையாக இருக்கும். அது ஆக்சுவலாக அந்த சீனில் நீங்கள் வந்தது இன்னும் சூப்பர். ரஜினி சார் வந்து அவரோட டெடிகேஷன்லாம் வேற லெவல். ஆக்சுவலாக வந்து ஒரு டைலாக் வந்து கொடுத்துட்டு உங்க ஸ்லாங்கும் வந்து ஒரு பெரிய அது மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊற்றி நிற்கிறேன். அது வந்து இவரு ஆக்சுவலாக அப்படி பேசப்பட்டேன். அண்ணன் தான் சங்கர் அண்ணன் தான், சங்கர் சார் தான் வந்து அதெல்லாம் சொல்லி அந்த ஸ்லாங் அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாரு. ரெண்டாவது இன்னொரு விஷயம்னா அவர் வந்து செல்லம் பண்ணிடுவியா பயப்பட போறான் ஃபர்ஸ்ட் டைம் பயப்பட போறான் அப்படின்லாம் அவர் யோசிச்சேன். நான் போனோடனே ஒரே டேக்ல வந்து அவர் பார்த்து தான் இல்லை ரஜினி சார் என்னன்னா நம்ம மானிட்டர் பண்ணுவோம்ல. அப்போ வந்து அவரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. வந்து நின்று அந்த க்ளோஸ்லாம் பண்ணணும்னா 30 டிகிரி வால்யூம் போய் பண்ணணும் அப்படின்னாரு. என்னது 30 டிகிரி வால்யூமை கம்மி பண்ணணுமா? ஏய் யாராவன் அவன் நாங்களே ஆலியம்மாவுக்கு கூழ் ஊற்றினுக்கிறோம், வால்யூமை கம்மி பண்ணி அத்து கம்மி பண்ணு, நாங்கள் பரீட்சைக்கு படிக்கிறோம், அதனால் தயவுசெய்து எங்களால் படிக்க முடியலன்னா அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆத்தால கும்பிட்டு துண்ணூறு நெத்தியில் விட்டுணும் பச்சையில் பாஸ் ஆகிடுவேன். ஈசிஆர் ரோட்டில் போட்டு இந்த ரோடு ஜிம்மி போட்டுன்னா கிரி குதிக்கிறீங்க நாங்கள் எதனா கேட்டோமா அப்படின்ட்டு அந்த டைலாக்லாம் இதை வந்து சந்தோஷம். இவர் வந்து சொல்லிட்டு ஒரு டேக் வச்சுட்டு அவங்க சொல்கிறாரு இவர்கிட்ட விஜய் சார் வந்து ஐஸ்வர்யா மேம் கிட்ட சொல்கிறாரு. சொன்னோன்னு சத்தியமாக சார் அந்த ஷாட்டில்
நான் ஐஸ்வர்யா மேம் வந்து அவ்வளோ பெரிய உலக அழகி, அவங்க நான் பார்க்கவே இல்லை சார், தான் பார்த்தேன். அந்த அந்த 5-10 நாள் ஷூட்லேயும் தலைவனை தான் பார்த்துனே இருந்தேன். அவ்வளோ ஒரு ஸ்டைலு, என்ன ப்ராக்டிஸ், அந்த அந்த இடத்துல அவர் ப்ராக்டிஸ் பண்ணினே இருந்தார், ரிஹர்சல் பண்ணிகிட்டே இருப்பார் சார். ஐயோ மறந்து போய் நானும் அதே மாதிரி ஒரு ஷூட்டிங் பார்த்தேன் சார். ஷூட்டிங் ரொம்ப பயங்கர ஸ்டேட்மெண்ட்டு. தலைவர் பார்த்துருக்காரு. ரஞ்சித் சார் படம் தான் கபாலி. அவர் வந்து உள்ளேருந்து வெளில வந்து அந்த கன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஷாட் ஒன்று வந்து திரும்பி பார்த்து எங்கே அப்படின்னு சொல்லி கன் எடுக்கணும் வந்தார் எங்கே இப்படின்னு அதனால் தலைவா இதெல்லாம் நீ நான் டப்புன்னு அடிப்பானே ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்க தலைவா. நம்ம சொல்லுவோம்ல தலைவா நீ சும்மா வந்து நின்னாலே போராடினோம்ல, அவரு எல்லாத்துக்கும் ரிஹர்சல் தான், பக்கா ரிஹர்சல், பக்கா அவ்வளோ ப்ராக்டிஸ். அது இன்னொரு விஷயம் சார், ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் வாழ்த்தினார். ஏன் இதுக்கு முன்னாடி தான் வருவில்லை அப்படின்னு. இல்லை நான் வாய்ப்பில் இப்போ தானே போயிட்டு இருக்கேன், நல்லா வந்துடும், சூப்பராக வந்துடும், நீ பார்த்து வந்துடும் அப்படி சொல்கிறா தட்டி பயங்கரமா அந்த ஒரு எனர்ஜி சார். அவர் தட்டி செம்ம தட்டி அப்படி ஒரு அணைச்சி ஒரு அரவணைச்சி அப்படி ஒரு தட்டு மாறல ஒரு தட்டி சூப்பராக வந்துடும், சூப்பர் 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 அப்படின்ட்டு ஒரு தட்டுனாரு பாருங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் வந்து அடிச்சா எப்படி கொஞ்சம் வரும் அந்த மாதிரி அவர் அந்த அது ரொம்ப பெரிய ப்ளஸ். அவர் வந்து அவர் என்ன சார் அவரு கிரேட் சார். அவர் வந்து தோல் எடுத்து கை போட்டு எடுத்தாருன்னா அவன் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வந்துடுவான்னு எனக்கு பயங்கர கட்டி பிடிச்சி கழுவி என்னை வந்து என்னை அப்படியே சந்தோஷத்தில் எனக்கு என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. அந்த நாள் வந்து என்னால் பிரசாத் ஸ்டுடியோவில் அந்த செட்டு அந்த இடம் இப்போ டப்பிங் போயிட்டு அந்த இடத்துல போய் ஒரு 5 நிமிஷம் நின்று பார்ப்பேன். அந்த ஏரியாவெல்லாம் என்னப்பா இது இப்படி ஒரு மேஜிக் நடந்துதாங்க. யாரோ ட்ரெஸ்ஸு ஆக்சுவலாக நாங்கள் ட்ரெஸ்ஸே இல்லை, எதுவுமே இல்லை. தாசனுடைய டிஷர்ட்டு, இன்னொரு ஸ்டண்ட் யூனியனில் எல்லாருடைய ட்ரெஸ்ஸு எனக்கு அன்றைக்கும் ஸ்டண்ட் யூனியனில் இருக்கிற எனக்கு ஷூலாம் இருக்கும். டக்கு ஒரு செகண்ட் என்ன அந்த பண்ண கட்டி இந்த பண்ண சட்டத்துக்கு போடுவோம் சேட்டத்துக்கு போடுவோம் டக்குன்னு போட்டு எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. ஒரு செகண்ட் இருந்தது, என்னடா மேஜிக் மாதிரி இது, உண்மையாகவே மேஜிக் மாதிரி தான் அந்த ஷார்ட்டு. சூப்பர். அதே மாதிரி ஆரணியை கண்டேன், குமாராஜா சார், தியாகராஜ குமார், எக்ஸ்ட்ராடினரி. அவரு வந்து வேற லெவலு. அவரும் அது மாதிரி தான். கமல் சார் விருமாண்டி படத்தில் முதல் தடவை நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணி முதல் படம். நான் வந்து நிறைய படங்கள் ரமணா அது சாமி நிறைய படங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஓடினே இருப்பேன் கும்பலில். மார்க்கெட்டில் பல படங்கள் வந்து கும்பலில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நிறைய நாள் ஜிம்பாய்ஸாக நிறைய ஆசையாக நிறைய படங்கள் ஓடிக்கிட்டே இருப்பேன். ஜீவா சார்லாம் ஃபஸ்ட் படம்லாம் அப்படி தான் நான் ஓடிட்டு இருந்தேன். ஆனால் முதல் தடவை வந்து நான் வந்து கமல் சார் கையால் தான் வந்து முதல்ல நடிக்கணும். எனக்கு தனியாக கேரியர் வச்சு சாப்பாடு கொடுத்தது எல்லாமே கமல் சார் தான். சூப்பர் சாப்பாடு கொடுத்தாரு. ஆனால் சீனான் தான் கொடுவார், தீனான் கொடுக்க முடியாது. சீனா நல்லா ஒரு அண்ணி அப்படின்னுவார். அப்புறம் அவர் அந்த ஸ்டைலில் அந்த கம்பியை எடுத்துன்னு போய்ட்டு கொடுப்பாங்க, இவ்வளோ அப்படின்னா அதை கொடுத்து திருப்பி கையில் கொடுத்துட்டு இவ்வளோ வேணும். அங்கே அவர் வந்து தாப்பால் போடுற சவுண்டில் அவர் ஒரு ஆக்டிங் சொல்லி கொடுத்தார். ஃபஸ்ட்டு டீச்சர் எனக்கு வந்து கமல் சார் தான். நான் வந்து தாப்பால் அப்படி போடுவார், போட்டு அந்த கைதி இட்டுணும். அந்த தாப்பால் எப்படி போடுவேன், நான் சாதாரணமாக அப்படி போட்டு திரும்ப போகிறேன். ஒருத்தர் மேலே கோபமாக வந்து நீ தாப்பாலில் வந்து ரொம்ப அழுத்தமான கோபத்தில் வந்து தாப்பால் போட்டால் எப்படி போடுவேன் அப்படின்னு போட்டு காட்டினார். அதுவே நீ வந்து அவசரத்தில் போடும்போது எப்படி போடுவேன், அது ஒரு 2-3 விதமாக அது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி காட்டினார். நான் அங்கே தான் பார்த்தேன், ஆக்டிங்னா வேறடா. அப்போ அதை தேடி ஓட ஆரம்பித்தேன். வெறுமனே உடம்பு சினிமாவுக்கு போதாது அப்படின்றது தேடி ஓட ஆரம்பிச்சுதான். சூப்பர். அங்கே இருந்தால் கமல் சார் தான் என்னோட ஃபர்ஸ்ட் டீச்சர் வந்து கமல் சார் தான். அருமை. அதுக்கப்புறமா வந்து ரங்கராவ் சார், சுப்பையா பிள்ளை, எம்.ஆர். ராதா சார், இப்படி பல நடிகர்கள், ராங்கேஷ் சார், இவங்க எல்லாரும் தேடி ஆரம்பிச்சு அவங்க படங்களை பார்த்து அந்த உடனே எமோஷனலாக வருது. அது மாதிரிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவங்க கிட்ட. அந்த டைலாக் டெலிவரி இதெல்லாம் ரொம்ப ஆசையாக ரொம்ப விரும்பி பார்க்குறேன். என்னோட டீச்சர்ஸ் இவங்க தான். நாசர் சார்லாம் வேற லெவலு. மாடு வாட்பா போகிறாங்க அந்த பயங்கர எனக்கு அப்படி அவரோட பயமாக இருக்கு. என் குரு ஒரு ராசா சார், அவங்க சொல்லிக் கொடுக்காத குரு எனக்கு ராசா சார். ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ஆக்சுவலாக ஆனால் உங்கள்கிட்ட பேசுனதில் எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டு உங்களுக்கு இன்னும் நிறைய வேரியன்ட் ஃபிலிம்ஸு ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்லாம் கிடைக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள்கிட்ட அவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்குது, அவ்வளோ திறமை இருக்குது. உங்களுடைய ஆக்டிங்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு வந்து அதான் சார் இல்லை சிரிச்சு நேரணும். தீனா வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு படம் வரணும். அந்த அந்த ஸ்மைலிங் ஃபேஸே எனக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இல்லை ஆனால் கண்ணை மட்டும் குடிக்கிறாங்க. குடி கிளாஸ் போட்டுக்கணும், நீங்கள் என்ன தேவையில்லாம கிளாஸ் போட்டுக்க. இல்லை உண்மையாகவே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக நடிக்கணும்னு ரொம்ப ஆசை தான். எனக்கு எப்போவுமே வந்து ஆக்டிங் மேலே ஒரு பெரிய லவ் உள்ள ஒரு பையன். நான் என்ன சொல்கிறதுன்னா சினிமாக்குள்ள நிறைய படத்தில் கதாநாயகனாக கேட்டிருப்பாங்க. இல்லை அது மாதிரிலாம் வாய்ப்புலாம் இல்லை சார். அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க. நமக்கு அந்தளவுக்கு ஒர்த்தெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு எப்பவுமே ஒரு மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. சினிமாக்குள்ள ஒரு பிரச்சனை என்னென்னா புதுசாக தாண்டதுக்கு யாருக்கும் அந்த பயம் வரும் சார். எல்லா டைரக்டருக்கும் சார் நிறைய பேர் திடீர்னு தாண்டது அதுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும்தான் அந்த இடத்த உடச்சி வெளியே போவாங்க.
அப்படி உடைச்ச நிறைய படங்கள் இருக்குது. நாகேஷ் சார் படங்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய படங்கள்லாம் இன்னைக்கு லெஜெண்டாக இருக்கிறவங்க அத்தனை பேர் உடைச்சி வெளியே வந்தவங்க தான். ஓகே. அப்படி உடைக்கிறதுக்கு ஒரு டேரக்டர் வரணும் இல்லை? இப்போ நீங்கள் நம்ம மாயக்கூத்துலாம் கூட ஓரளவுக்கு அவர் ப்ளே பண்ணிடணும். திமிர் பிடிச்சவன் கணேஷ் சாருடைய என்னை உடைச்சி மாற்றுறது. இன்றைக்கி நான் இங்கே ஒரு கேரவனில் உட்காந்துக்கிறேன், நான் இன்றைக்கி ஒரு நல்ல காரில் போகிறேன், நல்ல வீடு இருக்குதுன்னா அதுக்கு முழுக்க காரணம் விஜய் ஆண்டனி சார், கணேஷ் சார், அட்லி சார், திலீப் சுப்ராயன் மாஸ்டர், ரஞ்சித் தம்பி, லோகேஷ், இன்னும் நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க. அற்புதமான இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னா அவங்க தான் காரணம். இன்னைக்கு நான் தீனா எங்கேயோ ராயபுரத்துலேருந்து வந்தோம் இருந்தாலும் விடுவானா அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும், அதுதான் லோகேஷோடைய ஃபஸ்ட்டு படம் மாநகரம். அந்த படத்தில் 4 கேரக்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அது 4 கேரக்டர் தான் உள்ள ட்ராவல் ஆகும். 5ஆவது ஒரு கேரக்டர் சம்மந்தமே இல்லாமல் ட்ராவல் ஆச்சு. அது யாருன்னா அதில் டைலாகே இருக்காது, சைலண்ட்டாக பார்த்துன்னே இருப்பேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா நீ எதுவும் பண்ணாதனா உனக்கு நான் இந்த எதுவுமே நான் எழுதலை, இதை நீ எதுவும் டைலாக் ப்ரெசென்ட் பண்ண அப்படின்னு நான் சைலண்ட்டாக லோகேஷ் வந்து ரொம்ப தேங்க் பண்ணேன். கொலை பண்ணுறதுலாம் சத்யராஜ் சார் வந்து மைண்டில் வச்சுன்னு அவர் பண்ணுவார். அப்படி பிடிச்சின்னு அப்படி குத்துவார், ஒரு அப்படி அடிப்பார். பார்த்துருக்கீங்களா அந்த அவர் ஸ்டைலு? அந்த படத்தில் நான் அதை ஃபாலோ பண்ணியிருப்பேன். ரொம்ப அது ரொம்ப சைலண்ட்டாக பேசாமல் கொல்லாமல் ஃபேஸ் அப்படியே வருவாங்க. அங்கேயும் இருக்கும், கை மட்டும் ஆக்ஷன் பண்ணின்னு இருக்கும், குத்தி போட்டிருப்பேன், ஒரு கையை பிடிச்சி உட்கார வச்சு நான் அடிச்சுன்னே இருப்பேன். ஃபேஸ் ரியாக்ஷன் எதுவுமே மாறாது, அடிச்சுன்னு இருக்கும், பூம் பிளேட் எல்லாம் தடிச்சுன்னே இருப்பான். அவன் கதறுவான், கையில் துடிப்பான், ஆனால் அந்த ரியாக்ஷனே அவன் ஃபேஸ்லேயே இருக்காது. அதெல்லாம் பார்த்து நானும் பார்த்துருக்கிறேன். அதுதான் அந்த புல்லட்டு மறக்கவே முடியாது என்னால், அந்த மாநகரம் புல்லட்டு. அதுக்கப்புறமா அந்த படத்தில் சம்மந்தமே இல்லாத 4 கேரக்டர் நடுவில் நான் ஒருத்தன் ட்ராவல் பண்ணேன். எல்லாருமே எனக்கு கேட்டாங்க, தீனா நல்லா பண்ணிடுறாப்புல. அதெல்லாம் வந்து லோகேஷ் சாருக்கு வந்து நான் தேங்க் பண்ணேன். சூப்பர். அட்லி சாரும் அதே மாதிரி தான். எந்த படத்துலனாலும் ஒரு சீனாவது நம்மளுக்கு வந்து தூக்கி உள்ள சொல்லி நம்மளை ஒரு வழி பண்ணிவிடுவார். அவரெல்லாம் இல்லைன்னா நம்மள கிடையாது. நீங்கள் அட்லி சார் கிரேட். ஆனால் எனக்கு என்ன ஆசைன்னா இந்த மாதிரி இன்னும் வளர்ந்து வரும்போது உங்களுக்கான ஒரு நல்ல படம் அமையணும். வெற்றிமாறன் சொல்லணுமே, அதெல்லாம் வேற லெவல். வெற்றிமாறன் இல்லை, இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலைன்னு வெயிட் பண்ணுவார், இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும். டீசல் வண்டியில் அவர் புரிஞ்சுட்டு வர்றது கூட லேட் ஆகிடும். அதனால் ரொம்ப பயப்படுவேன். அதை அமீரண்ணா பார்த்தோன்னா நான் பயமா அலறுவேன். ஏன்னா 2 லெஜெண்டுங்க, 2 ஆக்டிங் சொல்லி கொடுத்தது என்ன சொல்கிறது, பயங்கர பீஸ். 2 பேரும் ஆக்டிங்கில் வந்து இவரு ஒரு பருத்தி வீரன்லாம் என்ன கல்ட்டு வேற லெவலில் இருக்கும் கதைங்க. அவர் படமும் வேற மாதிரி இருக்கும். எனக்கு 2 அமீரண்ணன் ஒரு இன்ச்சு கூட. நான் செல்வராகவன் சார் பார்க்கும்போது நான் வந்து நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை வந்தது வந்து செல்வராகவன் சார் படம் பார்த்து தான். புதுப்பேட்டைன்னு ஒரு படம், ஒரு கண் அப்படி இமிக்கக்கூடாது, ஒரு ஷாட்டுக்கு ஒரு பிளிங்க் ஒன்று வந்துச்சுன்னா அது ஒரு பிளிங்க் தான் இருக்கணும், அடுத்து ஷாட்டுக்கு வெயிட் பண்ணுவார். விஜய் சார் எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லி கேள்விப்படுவேன். நாங்கள் நேரம் நின்று பார்த்துருவோம். அவர் ஆக்டிங்லாம் வேற லெவலு. அடுத்த தலையை சாட்சி ஒரு மாதிரி பேசுறது. அதேமாதிரி அமீர் சாரும் சரி, அவங்களுக்கு தனித்துவம் இருக்கும். வெற்றிமாறன் சாரும் சரி, அவர் வந்து ரொம்ப இயல்பாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும். ரஞ்சித் சார் படம் இப்போ கூட ஒரு படம் வந்து கம்மிட் ஆனேன், ஆனால் அவரும் ஸ்கில் வேற லெவல். வேற அந்த மாதிரி நிறைய நடிகர்கள் வந்து தெலுங்கு, கன்னடா, நிறைய அந்த மாதிரிலாம் நிறைய டேரக்டர்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஆல் இண்டியா லெவலில் நாங்கள் இன்னும் பெரிய ட்ராவல் ஆகும். கேரளாவில் ஒரு படம் பண்ணிட்டு படம். ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி, எங்களுக்கான இவ்வளோ ஒரு டைம் ஒதுக்கி வந்து எங்களோட வந்து ஷேர் பண்ணது. அதை விட உன்னுடைய பயங்கரமான ஃபேன் நான். ஒரு வில்லன் கோமான ஒருத்தர் எனக்கு ஃபேன் இல்லை தலைவா. நான் நிறைய ஷோஸ் எல்லாம் பார்ப்பேன், நிறைய உங்களுடைய வார்த்தை குரல் பதிவு கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான். அப்புறம் நான் கடைசியாக உங்களை மீட் பண்ணது எங்கன்னா ஒரு கேலரியில் மீட் பண்ணேன். அப்புறம் நான் உள்ளே வந்து நானே என் ஒய்ஃபை வந்துட்டு வரோம், நான் வந்து கேலரியில் பார்த்தவங்கள. அப்படியே ஒரு ஆர்ட் கேலரியில் எங்கேயோ பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசுனது, கலகலப்பாக இருந்தது. எனக்கு இன்னும் நிறைய நீங்கள் படங்கள் பண்ணுவது, ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அவங்க நேரில் பார்க்கும்போது அவங்களுடைய வேற ஒரு பரிமாணம் தெரியும். அப்படி உங்களுடைய வேற ஒரு பரிமாணத்தில் இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும். எங்களுக்காக அந்த டைம் ஒதுக்கி இந்த சம்பவத்தை பற்றியும் உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றியும் ஸ்டண்ட் மேன் பற்றியும் ஸ்டண்ட் நண்பர்கள் பற்றியும் எங்கள்கிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணினது ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி தலைவா. தேங்க்யூ.